ஓம் ஸ்ரீமலாய வித்மகி கலகஸ்தாய திமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களை அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் ஞானக்காரகன் மோட்சக்காரன் சொல்லக்கூடிய அந்த கேதுனுடைய கிரகத்தினுடைய நட்சத்திர பயிற்சியால் ஒரு பக்கம் பூதமும் இன்னொரு பக்கம் புதையலும் உங்க வாழ்க்கையில வரப்போகுது சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில நடைபெற போகுது. மிக முக்கியமா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு காலகட்டம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு பல வருடமா இழுத்து கொண்டு வந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு எண்டு, ஒரு முடிவு, ஒரு தீர்வு, ஒரு விடுதலைய கேது பவன் கொடுக்க போறாரு, முடிச்சு வைக்கப்படாது. அப்படி என்ன விஷயத்த முடிச்சு வைக்க போறாரு இன்றைய பதில பார்த்துருவோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன் ரெண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்புறம் நாங்கள் பற்றி விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்திரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, நம்ம கும்பிடுற தெய்வம் நமக்கு எப்படா நமக்கு வரம் கொடுக்கும்? நாம ஏகப்பட்ட பிரார்த்தனை, ஏகப்பட்ட வேண்டுதல், ஏகப்பட்ட குறைகளை சொல்லியாச்சு. ஒரு நல்லதை கூட அந்த தெய்வம் நமக்கு செஞ்சு வைக்கலையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கவலையே வேண்டாம். உங்களுக்கு பெரிதளவு ஒரு பணமோ ஒரு பொருளோ ஒரு கோடீஸ்வர யோகத்தையோ கொடுக்கலைன்னா கூட இருக்கிற பிரச்சனையை முடிக்க போறது அந்த தெய்வம். அந்த தெய்வத்திற்குடைய வழிக்கேற்ப கேதுவின் நட்சத்திர பயிற்சி. ஸோ அந்த கேதுவும் நீங்க கும்பிடுற சாமியும் குறுக்கு வழியில உங்களுக்கு சில காரியத்தை முடிச்சு கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ மேலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா ஒரு பக்கம் புதையல் கிடைக்கக்கூடிய யோகமும், புதையல் மாதிரி சில யோகங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ என்னன்றதை விரிவ விளக்கமா பார்த்துருவோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில் கூடிய கேது பகவான் தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போறாரு, பயணிக்க போறாரு. இது நட்சத்திர பயிற்சி. மக நட்சத்திரமே கேது பகவானுக்குரிய நட்சத்திரம். பொதுவா அந்த ஜோதிடத்துல மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் சொல்லுவாங்க. அது மக நட்சத்திரக்காரங்களுக்கு. நீங்க ஆனா மகர ராசியில பிறந்தவங்க, சரிங்களா? ஆனா அந்த அப்பேற்பட்ட வலிமை புரிந்திய மக நட்சத்திரத்தில் நட்சத்திராதிபதி கேது பகவானை பயணிச்சா எப்படி பலன் இருக்கும்? ஸோ கேதுக்கு முழுமையான சக்தி, முழுமையான பலன் இருக்க போகுது. ஏன்னா ஞானக்காரகன் மோட்சக்காரகன் வேற, முடித்து வைப்பார், பல காரியங்களும் முடிச்சு வைப்பார். அதுவும் குறிப்பா உங்களுடைய மகரத்திற்கு 8ஆம் வீடு, அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீடு. 8ஆம் வீடுன்றது முதல்ல ஆயுளை சொல்லக்கூடிய ஒரு வீடு. அதுல கேது போய் அமரும் போது ஸோ ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால முதல்ல எடுத்த உடனே இந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், இதுலெல்லாம் கூடுதல் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். ஆனா அதுவே நல்ல யோகம்னா என்னென்ன யோகம் இருக்கு அப்படின்னா, ஆயுளை பங்கம் வைக்கக்கூடிய சமமான கண்டத்தை கொடுக்கக்கூடிய வேலை தொழில இரட்டிப்பு வருமான லாபம். அப்படிப்பட்ட வேலை எதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிலிட்ரி, இந்த இராணுவம், இல்லை வெளிநாடு, கடல் கடந்து வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கு, கப்பல் சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்கறது, அணு உலை ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கறது, பெட்ரோல் கெமிக்கல்ல வேலை பார்க்கறது, துப்பாக்கி தொழிற்சாலையில வேலை பார்க்கறது, இபி எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறது, அல்லது மற்றவர்களுடைய ஆயுளை காப்பாற்றக்கூடிய மருத்துவ துறையில் வேலை பார்ப்பது. இது போக மற்றவங்களுடைய கட்ட பஞ்சாயத்து பிரச்சனைகள், குடும்ப தகராறுகள், அல்லது வேறு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சம்பாதிக்கக்கூடிய அந்த நீதித்துறையில வேலை பார்க்கறது. ஸோ இந்த துறைகள் எல்லாம் இருக்கக்கூடிய மகர ராசியில பிறந்தவர்களுக்கு அடிச்சது ஜாக்பாட்டு. கண்டிப்பா புதியல் போல பல நன்மைகள் நடக்கும். சம்பள உயர்வு, ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், அல்லது தொழில் பண்றீங்கன்னா தொழில லாபங்கள் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன துறைகள்ல நீங்க ஏதாவது ஒரு துறையில சம்மந்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு யோகம் தாங்க, சரிங்களா? பெரிதளவு லாபம் இருக்கும். இதுவே நீங்க வெளிநாடு முயற்சி பண்றீங்க, இனிமே தாங்க நான் முயற்சி பண்ண கிடைச்சிடும். வேறு மாநிலத்தில் வெளிநாடு குடி போவதற்கு யோகங்கள் இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் பூர்வீக சொத்து, பல வருஷமா ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லையா, பூர்வீக சொத்துக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருது, முடிவு கிடைச்சிடும். ஓகேங்களா? சொத்து பங்கு முடிவாயிரும். ஏன்னா சில உறவுகள் பிரிவுகள் ஏற்படும், ஆனா சொத்து வரவு என்பது உங்களுக்கு நிலையான முறையில் வந்து சேர்ந்துடும். இன்னொரு பக்கம் பரம்பரை வியாதி, பரம்பரை நோய் பிரச்சனை, அல்ல பல வருஷமா உடல்ல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டும்.
அந்த பிரச்சனையுடைய ஆணிவேர் எதுன்றதை கேதுவன் காட்டி கொடுப்பார். ஸோ அதன் மூலமாக எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் செயல்பட ஆரம்பிக்கும். அதனால் அந்த நோய் பிரச்சனை சரியாகும். ஓகேங்களா? ஸோ இது 8ஆம் வீட்டிலிருந்து கேது செய்யக்கூடிய நன்மைகளும். அதே நேரத்தில் நீங்கள் சில இல்லீகல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மறைமான ஒரு வேலை தொழில் பார்க்குறீங்க, அல்லது கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க, அல்லது மறைமான உறவுகளோட தொடர்பு இருக்கீங்கன்னா உங்களை காட்டி கொடுத்துரும் கேது. அதனால பிரச்சனை ஏற்படும். அப்போ சட்டத்திற்கு புறம்பா எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? அதே போல் இந்த திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நான் விட்டு கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறேங்க அப்படின்னு புலம்பி தவிக்கிறீங்களா? உங்கள் திருமண வாழ்க்கையில் இனி நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முடிவு, ஒரு விவாகரத்து போன்ற விஷயங்களை கொடுத்துருவார். ஸோ எந்த ஒரு துணையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த துணையை விட்டு விலக்கி வைப்பார். ஸோ அந்த துணையிலேருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுப்பார். அது கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? இல்லைங்க நாங்கள் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு எதுக்குங்க டைவர்ஸு அப்படின்னு கேட்கக்கூடிய தம்பதிகளுக்கு மிக முக்கியம் நான் சொல்லக்கூடியது, உங்கள் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் கவனம் அக்கறை தேவை. உங்கள் வாழ்க்கை துணையிட்ட எந்த ஒரு சீக்கிரட்டையும் மறைச்சு வைக்காதீங்க. சரிங்களா? ஸோ இதில் கொஞ்சம் கவனத்தோட நீங்கள் இருந்துக்குங்க. இதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக கேது அமர்ந்திருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி, அதற்கு அதிபதி சூரியன். அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு உங்களுக்கு ஃபேவராக சில காரியங்கள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த காரியத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு லோனோ ஒரு வீடோ ஏதோ ஒரு விஷயம் அலர்ட் ஆகலாம், ஒரு சேங்ஷன் ஆகலாம். அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது மகர ராசிக்காரங்க. அதை சான்ஸாக பயன்படுத்திங்க. மேலும் வீட்டில் கூடிய பெரியோர்கள் முன்னோர்கள் சொல்லலாம், அவங்களுடைய தவறுதல், அதாவது அவங்களுக்கு சில கண்டங்கள் ஏற்பட்டு அவர்களுடைய மோட்ச பிராப்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் அவதிப்பட்டவங்களுக்கு ஒரு மோட்ச பிராப்தி கொடுக்க முடியும், கிடைக்கும் இந்த கேதுவால். அடுத்து ஏற்கனவே தவறிய முன்னோர்கள் இருப்பாங்களே, பெரியவங்க இருப்பாங்களே, அவங்க மூலமாக வர வேண்டிய பணமோ பொருளோ ஏதோ ஒரு விஷயம் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மரணத்திற்கு பின்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளும் சொத்துக்களும் சில விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு பக்கம் பூதம், இன்னொரு பக்கம் புதையல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்கான சில வேலை தொழில், வியாபாரம், ரியல் எஸ்டேட்லேருந்து ஆரம்பிச்சு ஓகேங்களா ஜவுளித்துறை வரைக்கும் சொல்லலாம், மார்க்கெட்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதில் ரிஸ்க் இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ வியாபாரம் உடல் உழைப்பு போட்டுக்குங்க. ஏற்கனவே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க பாருங்க. அது நல்ல ஒரு கமிஷன் அடிப்படையில் பெரிய லாபம் பார்க்க முடியும். மறைமுகமான, நல்லா புரிஞ்சுங்க, நான் இல்லீகலாக சொல்லலை, தவறான ஒரு வேலை தொழில சொல்ல, நீங்கள் குடும்பத்துக்கோ உறவுகளுக்கோ தெரியாமல் சீக்கிரட்டாக ஒரு வேலை பார்க்குறீங்க, அது நேர் வேலை தான். நேர் வழியில் நியாயமான முறையில் செய்யக்கூடிய வேலை தொழில் தான். சரியா? அதில் பார்க்குறீங்கன்னா அந்த தொழிலில் அந்த வேலையில் லாபம் கிடைக்கும், அதில் கமிஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேறு மதத்தில் இல்லை வேறு இனத்தில் இருக்கிறாங்க, வேறு லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்களா, அவங்களால சில பண உதவிகள், பண ஆதாயங்கள் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் மிக முக்கியமான முறையில் ஆன்மீக தொடர்புகள் ஏற்படும், ஸ்பிரிச்சுவல் லைனுக்குள்ள தொடர்புகள் ஏற்படும், வீட்டை விட்டு ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது ஒரு வேலை தொழில் ரீதியாக கூட காரணமாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி பண வரவுக்குண்டான விஷயங்களாக இருக்கலாம், அல்லது படிப்பு விஷயத்துக்காக வீட்டை விட்டு பிரிஞ்சு வெளியில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம்தான். ஸோ 8ல் ஞானக்காரகன் மோட்சக்காரன் சொல்லக்கூடிய கேதுவன் அமலும் போது கண்டிப்பாக பல காரியங்கள் கைகூடும். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சட்டத்திற்கு புறம்பா சில காரியங்கள் பண்ணீங்கன்னா அதில் மாட்டிக்குவீங்க. சரிங்களா? சீக்கிரட் வெளியே வந்து அதனால பிரச்சனைகள் வரும். ஸோ அதில் மட்டும் கவனத்திருந்துங்க, மற்றபடி வேண்டாம். இந்த ஒரு நேரத்தில் குலதெய்வம், நீங்கள் கும்புற சாமியும் சரி குலதெய்வம் சரி உங்களுக்கு குறுக்கு வழியில் சில காரியங்களை கொடுக்கும். ஏன்னா தெய்வத்துடைய அனுகிரகம் பரிவூரம் நீங்கள் பெறுவீங்க. ஏன்னா 8ல் கேது இருக்கும்போது ஆன்மீக தொடர்பு, தெய்வத்துடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும், தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, இந்த அமானுஷ்ய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் முடியும். அதை குலதெய்வம் உங்களை காப்பாற்றும், நீங்கள் கும்புற தெய்வம் உங்களை காப்பாற்றும். ஸோ நீங்கள் கும்புற தெய்வங்கள் குறுக்கு வழியில் ஒரு சொத்தோ ஒரு பணமோ ஒரு பொருளோ உங்களுக்கு வாண்டடாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை, சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக நீங்கள் பயன்படுத்தினா வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிடலாம். சரிங்களா? இதை தவறாமல் பயன்படுத்துங்க. இதுக்கு மிக மிக முக்கிய காரணம் மகர ராசிக்கு 2ஆம் வீடான கும்பத்தில் ராகு வந்திருக்கிறார். ஸோ கேது முடிச்சு வைப்பார், ராகு கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ இது ராகு கேதுகள் நடைபெறக்கூடிய பலன். கேது நட்சத்திர பேச்சல் கிடைக்கக்கூடிய பலன். வாய்ப்பை பயன்படுத்திங்க. மிக முக்கியமாக இந்த நேரத்தில் ஜீவ சமாதி அடைந்தவர்கள், ஆன்மீக குருமார்கள் சொல்லலாம். ஸோ அப்படி உயிரோடு சமாதி அடைந்தவர்களுடைய ஆலயங்களுக்கு, அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு. அது மிகப்பெரிய அளவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ், மாற்றத்தை செய்யும். தவறாமல் பண்ணிக்கங்க. ஸோ நல்லது, நாம் இன்று மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக்குங்க, நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகம் திருவடி சரணம்.